கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நாள்வல் நம்மோடு கொண்டு இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய மகிமை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் நன்றி செலுத்த வரும் நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, கழிந்த சில மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கவும், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3 விதமான ஆவிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது 3 விதமான ஆவிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 3 விதமான ஆவியிலே வலு சர்ப்பத்தின் ஆவியை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆவி எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறது, அந்த மனிதன், அந்த ஆவி பிடித்த மனிதன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை எப்படி செயல்படுத்துகிறான் என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த ஆவிகள் நேரடியாக நம்மை தாக்குகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு மனிதன் சொன்னால் நேரடியாக நம்மை சந்திக்க வரும்போது அதற்காக நாம் ஆயத்தப்பட முடியும். ஆனால் இந்த பொல்லாத ஆவிகள் மறைமுகமாக நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் 3ஐயும் ஆளுகை செய்து நமக்குள்ளே இருந்து அந்த கிரியை நடப்பிக்கிறபடினாலே பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வது மிக கடினம். அதை அறிந்து கொண்டு அதை விரட்டி பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தில் ஜெயம் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். கடைசி நாட்களில் இந்த 3 விதமான ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, 3 விதமான ஆவிகள் கடைசி காலத்தில் அது செயல்படும். அது சபையை பாழாக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துமான கிரியைகளை அது செய்யும். எனவே சபை அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியங்களை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கழிந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளோடு 2 விதமான ஆவிகள் கூட கிரியை செய்யும். அது எப்பொழுதுமே வலு சர்ப்பத்தோடு இருந்து கொண்டே இருக்கும். வலு சர்ப்பத்துக்கு உறுதுணையாக, அந்த வலு சர்ப்பத்துக்கு கை கொடுக்கும்படியாக அந்த வலு சர்ப்பத்தோடு 2 விதமான ஆவிகள் எப்பொழுது கிரியை செய்து கொண்டே இருக்கு. ஒன்று யேசபேலின் ஆவி, 2வது அஸ்தரோத்தின் ஆவி. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலு சர்ப்பம் தனியாக அது கிரியை செய்யாது. அது வல்லமை இருந்தாலும், அது அநேக காரியங்கள் இருந்தாலும், அந்த வலு சர்ப்பத்தோடு சேர்ந்து 2 விதமான ஆவிகள் அது கிரியை செய்து கொண்டு இருக்கும். ஒன்று யேசபேலின் ஆவி, இன்னொன்று அஸ்தரோத்தின் ஆவி. இந்த 2 விதமான ஆவிகளும் சேர்ந்து அந்த வலு சர்ப்பத்துக்கு பிரியமான வலு கொடுக்கிறபடினாலே, வல்லமை கொடுக்கிறபடினாலே வலு சர்ப்பமானது பலப்பட்டது. அது ஆட்டுக்குட்டியானுக்கு விரோதமான காரியங்களை அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வர்றதை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு யேசபேலின் ஆவியை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கும் வருகிற வாரமும் யேசபேலின் ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது, ஒரு சபைக்குள்ள எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற ஒரு கடிதம். தியத்தீரா சபைக்கு யோவான் மூலமாக ஆண்டவர் சபைக்கு எழுதுகிற ஒரு கடிதம். பிரியமானவர்களே, தியத்தீரா சபை குறித்து ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ள சபை, ஆண்டவருக்காக நிற்கிற சபை என்பதை குறித்து 19வது வசனத்தை கர்த்தர் எழுதுகிறார். அதோட கிரியைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த சபையில ஒரு குறை இருந்தது. அல்லேலூயா. அந்த குறையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ யேசபேலுக்கு இடம் கொடுத்தாய் என்று சொல்லி கர்த்தர் சபைக்கு எழுதுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே கடைசி நாட்களில் இந்த சபைகளிலே பிரியமானவர்களே, யேசபேலின் ஒரு ஆவி அது கிரியை செய்து சபையை பாழாக்கும் என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் அப்படிப்பட்ட அந்த ஆவிகளுக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளுகிற அந்த கிருபைகளை தேவ சமத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஆவியை மேற்கொள்ளன்னு சொன்னா அபிஷேகம் இல்லாமல் மேற்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
உங்களுடைய சுயபலத்தினாலும் உங்களுடைய காரியத்தினால அப்படிப்பட்ட ஆவியை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த ஆவியை மேற்கொள்ளன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதான் கர்த்தர் நம்ம சொல்லுகிற கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். இந்த யேசபேல் என்பது பிரியமானவர்களே, பாகாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கற்பில்லாத ஒரு பெண். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்பி பார்க்கும்போது 16வது அதிகாரத்திலே அவளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 16வது அதிகாரம் முதல் 21வது வசனம் வரை 21வது அதிகாரம் வாசிக்கும் போது இந்த யேசபேலின் ஆவி ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே எப்படி கிரியை செய்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலை ஆண்டு வருகிற ஒரு ராஜா ஆகாப், கர்த்தருடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டியவன், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு மனிதன், கர்த்தருக்காக வாழ வேண்டிய ஒரு மனிதன். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை இஸ்ரவேலை ஆளுகிற சமாரியாவிலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜா. இந்த ஆகாப் ராஜா என்ன சொல்லன்னு சொன்னா, புறஜாதியால ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அவளுடைய பேர் தான் யேசபேல். இந்த யேசபேல் பிரியமானவர்களே சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, அவள் வைராக்கியம் உள்ள ஒரு பெண்மணி. அவள் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி புறஜாதியாருடைய அந்த பழக்கங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே திணித்த ஒரு பெண்மணி என்பதை மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேலுடைய அந்த பழக்க வழக்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டிய பிள்ளைகள், கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டிய பிள்ளைகளை அவள் திசை திருப்புகிற ஒரு காரியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் யேசபேலின் ஆவி. இன்றைக்கு அது சபைக்குள்ளே கிரியை செய்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லி நான் கேட்கணுமா, வேதம் சொல்லி நான் கேட்கணுமா, என் வழி இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் காரியங்களை செய்வேன், இதுதான் என்னுடைய காரியம் என்று சொல்லி தனக்கான ஒரு வழி ஏற்படுத்துகிற அநேக பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். இதான் யேசபேலின் ஆவி. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சபைக்குள்ளே அது கிரியை செய்கிற ஒரு பொல்லாத ஒரு கிரியை. அது வேதம் சொன்னாலும் கேட்காது, பெற்றோர் சொன்னாலும் கேட்காது, தனக்குன்னு ஒரு வழியை உண்டு பண்ணி அதை செய்து கொண்டே இருக்கும். வேதம் அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, புறஜாதியாரை ஒரு ஸ்திரீ இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்தது மாத்திரமல்ல, அதை நுழையும்படியாக இடம் கொடுத்தது ஆகாப் ராஜா. அந்த ஆகாப் ராஜா அந்த யேசபேல் என்கிற பெண்மணி அவள் திருமணம் செய்தபடினாலே அவளுடைய வாழ்க்கை நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த யேசபேலுடைய அந்த கிரியைகள் அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை உருவானது. அதான் சபைக்குள்ள கொண்டு வர பொல்லாத கிரியை. முதலாவது அந்த யேசபேல் செய்த காரியம் என்ன தெரியுமா, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிக்கலாம். பாவங்கள் நடப்பது 1 ராஜாக்கள் 16, 31, 32. மன்னினமல்லாமல் பாகாலை சேவித்து பாகாலின் கோவில்ல பாகாலுக்கு பலிபீடத்தை முதலாவது அவள் கொண்டு வந்தது விக்கிரக ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து விக்கிரக ஆராதனை. எந்த விக்கிரகத்தை கொண்டு வந்தா தெரியுமா, பாகால் என்று சொல்லக்கூடாத விக்கிரகத்தை கொண்டு வந்தாள். அவள் எப்படி கொண்டு வந்தா தெரியுமா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எலியாவுடைய நாட்கள்ல எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவான், நீங்க எந்த அளவுக்கு நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க. குந்தி குந்தி நடப்பீங்கன்னு அர்த்தம் என்ன? குந்தி குந்தி நடப்பீங்கன்னு அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட எலியா பேசுமான்னு சொல்லுவாங்க, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. குந்தி குந்தி நடப்பீங்கன்னா 2 எண்ணம். அவங்க கர்த்தரையும் ஆராதிப்பாங்க, பாகாலை என்ன செய்வாங்க, ஆராதிப்பாங்க. கர்த்தரையும் ஆராதிக்கும் அந்த ஜனம், பாகாலையும் ஆராதிக்கும். 2 விதமான தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் குந்தி குந்தி எந்த அளவுக்கு நீங்க குந்தி குந்தி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா, இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் ஒருவரே தேவனாக இருந்தார். கர்த்தர் ஒருவருக்கு அங்கே பலிபீடம் கட்டப்பட்டு இருந்தது. அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற குணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. இந்த யேசபேல் வந்தவுடனே இந்த பாகால் தெய்வத்தினுடைய அந்த வழிமுறையை இஸ்ரவேலுக்குள்ளே அவள் கொண்டு வந்து திணிக்க ஆரம்பித்தாள். அவள் திணிக்க திணிக்க அந்த ஜனங்களுக்கு போதிக்க போதிக்க
அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டபாடு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. இடம் கொடுக்காதபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பித்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? சர்ப்பம் ஏவாளை என்ன செய்தது? வஞ்சித்தது. அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜனங்கள், பிரியமானவர்களே, சமாரியாவில் இஸ்ரவேல்ல ஆண்டவருக்கு மாத்திரமே அங்க பலிபீடம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதித்து வந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் செயல்படுத்தி வைத்தார். ஏனென்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசியுடைய காலம் அது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற காலம் அது. தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலை சரியாக கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய எலியாவின் மூலமாக கர்த்தர் பராக்கிரமான காரியங்களை இஸ்ரவேலை செய்து எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு பரிசுத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால் இருந்தது. ஆனால் எப்பொழுது பிரியமானவர்களே யேசபேலை திருமணம் செய்து வந்தானோ அப்பொழுது யேசபேல் தன்னுடைய தெய்வமாக, தான் ஆராதிக்கிற தெய்வமாக பாகாலுடைய வழிபாடை சபைக்குள்ள திணிக்க ஆரம்பித்தாள். அவளால் எதுவுமே செய்ய முடியல. அவள் திணிக்க திணிக்க ஜனங்கள் கேட்கவே இல்லை. அப்பதான் ஒரு பிளான் பண்ணா. என்ன பிளான் பண்ணா தெரியுமா? கர்த்தருடைய பலிபீடத்து முன்பதாக ஒரு பெரிய ஒரு சிலையை கொண்டு நிறுத்தினான். அந்த சிலை எப்படி இருந்து தெரியுமா? அந்த சிலையுடைய கை இப்படி தான் இருக்கும். பாகால் தெய்வத்துடைய சிலை கை இப்படி தான் இருக்கும். கை ஃபுல்லாக வெண்கலத்தில் வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கை ஃபுல்லாக வெண்கலமாக இருக்கும். அந்த கை இப்படி தான் இருக்கும். அந்த தெய்வம் நின்றுட்டு தான் இருக்கும். அந்த கை இப்படி தான் இருக்கும். நான் இரவோடு இரவாக அந்த இஸ்ரவேல் ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக அந்த சிலையை கொண்டு வைத்து வைக்கோலை போட்டு தீ கொளுத்த ஆரம்பித்தாள். அந்த வைக்கோல் தீப்பற்றி எரிய எரிய அந்த விக்கிரகமானது கருப்பு நிறத்தில் அது மாற ஆரம்பித்தது. கர்த்தருடைய பலிபீடம் அங்கே தகர்ந்து போனது. அக்கினினாலே கர்த்தருடைய பலிபீடம் தகர்ந்தது. அந்த சிலை அப்படியே நின்றது. பிரியமானவர்களே, அது கருப்பு சிலையாக அது மாற ஆரம்பித்தது அந்த அக்கினினாலே. அப்பதான் யேசபேல் ஒரு காரியத்தை அங்க சொல்ல ஆரம்பித்த. என்ன சொன்னா தெரியுமா? பரத்திலிருந்து வந்த தெய்வம் என்று சொல்லி பாகாலை அவள் அறிமுகப்படுத்தினாள். அல்லேலூயா. பரத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த அக்கினி நடுவில் இந்த தெய்வம் தோன்றினது என்று சொல்லி இந்த தெய்வத்தை அவள் உள்ளே நுழைக்க ஆரம்பிக்கும் போதுதான் பரத்திலிருந்து ஆண்டவர் மட்டும்தான் வர முடியும், கடவுள் மட்டும்தான் வர முடியும் என்பது இஸ்ரவேலுடைய நம்பிக்கை. எனவே தான் எலியா தீர்க்கதரிசி பிரியமானவர்களே கர்த்தரை தேவன் நிரூபிக்கும் போது அவன் சொன்னான், பலிபீடத்தை கட்டி அக்கினி எங்கிருந்து வரணும்? பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வரணும். அல்லேலூயா. ஒரு தடவை நீ அக்கினி கொண்டு வந்தேன்னு சொன்னல, இந்த பாகால் தெய்வம் அக்கினிலேருந்து வானத்தில் இறங்கி வந்த தெய்வம் சொன்னல, அது அக்கினி நடுவில் வந்து இறங்கின தெய்வம் சொன்னல, இது நைட் நடந்த காரியம் தானே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகணும், பரத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் அவன் சொன்னான். அல்லேலூயா. அவன் சவால் விட்ட சும்மா காரியம் இல்லை. இதெல்லாம் சரித்திரம். பைபிள்ல இதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை. இது சரித்திரபூர்வமான காரியங்கள். அது நடந்த சம்பவம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா யேசபேல் அப்படிப்பட்டதான ஒரு வஞ்சக ஒரு காரியத்தை உள்ளே நுழைத்து வைத்திருந்தாள். பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி நடுவில் இந்த சிலை இறங்கி வந்தது என்று சொல்லு, இது பரத்திலிருந்து வந்த தெய்வம் என்று சொல்லு பாகாலை உள்ளே நுழைக்க ஆரம்பித்தாள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நம்பினார்கள். அதை நம்பினபடினால்தான் அவர்கள் குந்தி குந்தி நடந்தார்கள். கர்த்தரை ஆராதிச்சாங்க, பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பாகாலை பாகால் வழிபடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல அந்த பாகாலுக்கு பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்துவாங்க தெரியுமா? பாகாலுக்கு பலி எப்படி செலுத்துவாங்க தெரியுமா? ஒரு கொடூரமான ஒரு காரியம். என்ன தெரியுமா? அதனுடைய கை இப்படிதான் இருக்கும். நான் தான் சொன்னேன், வெண்கலத்துல இருக்கும். கீழே தீய மூட்டுவாங்க. தீய கீழே விறகு வைக்கோல போட்டு தீய மூட்டுவாங்க. தீ எரிய எரிய வெண்கலம் என்ன செய்யும்? அப்படி பழுத்து வரும், சூடாகும். அப்படி வரக்கூடிய அந்த வெண்கல கைக்கு மேல பெற்றெடுத்த கை குழந்தை மேல கொண்டு வச்சிருவாங்க. அந்த பிள்ளை அவிஞ்சு அடுத்த செகண்ட்ல தூளா மாறும். இதான் அந்த தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு முறை. அதனாலதான் வேதத்தை படிப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே தன்னுடைய குழந்தைகளை தீக்கடக்க பண்ணினார்கள் சொல்லி பழைய ஏற்பாடுல படிப்பீங்க. அந்த தீக்கடக்க பண்ணது தான் இந்த வழிபாடை கொண்டு வந்தது அவ. இந்த வழிபாடு தான் மருவி கடைசி நாள் என்ன செய்தாங்க? இந்துக்கள் பூச்சட்டி எடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாடு மருவி தன்னுடைய கரங்கள் அந்த அக்கினியை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு காரணம்.
இதெல்லாம் ஏசபெலின் ஆவிகள். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளே இன்னைக்கு நுழைகிற ஒரு காரியம். எந்த வீட்டில் பார்த்தாலும் ஒரு விக்கிரதான் சொல்லேன், விக்கிரக ஆராதனை. எத்தனை வீட்டில் போட்டோ வச்சிருக்கீங்க? ஏசபெல் ஆவி உங்க வீட்டில் இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இயேசு சொன்னார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தேவனுக்கு ரூபமும் கிடையாது, சொரூபமும் கிடையாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது, சொரூபம் கிடையாது. கர்த்தர் இந்த சபையில் இருக்கிறாரா இல்லையா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில் ஆண்டு இருக்காரு, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறார்? ஆவியா தானே இருக்கிறாரு. அப்ப எப்படி வீட்டில், உங்க வீட்டில் எப்படி போட்டோ மாட்டீங்க? வானத்தை சிங்காசனம் பூமியை பாதப்படியா கொண்டு ஆளுகிற ஒரு தேவனை ஒரு போட்டோக்குள்ள அடக்கி வைக்க முடியுமா? வானத்தை பூமியை ஆளுகிற தேவன், வானத்தை சிங்காசனம் கொண்டு இருக்கிற தேவன், பூமியை பாதப்படியா கொண்டு இருக்கிற ஒரு ஆண்டவரை ஒரு போட்டோவில் அடக்கி வைக்க முடியுமா? எந்த வீட்டில் விக்கிரகாரம் வச்சிருக்கீங்க? உங்க வீட்டில் ஏசபெல் ஆவி இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க. தேவன் ஆவியாக இருக்கிற ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது, சொரூபம் கிடையாது. எனவே தான் இயேசு கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியான தேவன், அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். ஆவியான தேவன் நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அவர் ஒரு போட்டோக்குள்ள இருக்கிற தேவன் அல்ல, அவர் தூணிலும் துரும்பிலும் இருக்கிற தேவன் அல்ல. அவரை ஒரு மண்ணினால உருவாக்க முடியாது, அவரை ஒரு மரத்தினால உருவாக்க முடியாது. அவர் வானத்தை பூமி ஆளுகிற உன்னதமான தேவன். பிரியமானவர்களே, அவர் ஒரு பெயிண்டுக்குள்ள வரைஞ்சி உள்ள வைக்க முடியாது. எத்தனை வீட்டுல விக்கிரகாரம் வச்சிருக்கிறோம்? எத்தனை வீட்டுல ஜபமால தொங்குது? பைபிள் இருக்குதா? ஜபமால ஒண்ணு பைபிள் இருக்குதா? எந்த பைபிள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எத்தனை வீட்டுல புனித தண்ணின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி இடத்து அங்கெல்லாம் போயிட்டு தண்ணியை கொண்டு வீட்டுல வச்சிருக்கீங்க? எத்தனை வீட்டுல இருக்கு? யோசித்து பாருங்க. வேதம் அப்படி எந்த ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கிறேன். உங்க வீட்டில் உங்களுக்கு ஜெபம் பண்ணுமா, ஒரு செம்புல தண்ணி எடுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தண்ணி எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. ஆண்டு ரத்தமா அது மாறும். அல்லேலூயா. கத்த மாட்டுத புனித தண்ணின்னு ஒரு தண்ணியும் கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கிறோம். புறஜாதியோட கலாச்சாரம், புறஜாதியோட கலாச்சாரம் இன்னைக்கு பிரியமான சபைக்குள்ளே நீ நுழைந்து கொண்டு இருக்கிற ஒரு காலம். முங்குனா பாவம் போயிடும். எந்த தண்ணியில முங்குனா பாவம் போகும்? பாவம் போக்குற ஒரே நதி கல்வாரி ஜீவ நதி மாத்திரம். அல்லேலூயா. அப்பாவோட ரத்தம் மாத்திரம் தான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். இந்த பழக்கம் எங்கிருந்து சபைக்குள்ள இன்னைக்கு வந்தது? இந்த பழக்கம் எங்கிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காரியம்? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அனைத்து பாரம்பரியமே மற்ற சபைகளை இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனால தான் நான் சொல்லேன், சபைக்குள்ள சிலுவையை கூட வைக்காது, அது விக்கிரக ஆராதனை சொல்லுவேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறோம். இருக்க வேண்டியது வசனம் மட்டும்தான் பலிபீடத்தில் இருக்கணும். சபை அதை புரிந்து கொள்ளணும். இயேசு மரித்தவுடனே சிலுவை புனித சின்னமாகவில்லை. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மரித்த பிற்பாடு சிலுவை புனித சின்னமாக இருக்குமானால், ரோமருடைய தண்டனையில இயேசு மரித்த பிற்பாடு அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்களெல்லாம் புனிதெல்லாம் முடியுமா? அவங்கெல்லாம் பரிசுத்தமாயிருவாங்களா? ஏன் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க இல்லையா? எல்லாம் பரிசுத்தமாயிருவாங்களா? அது ரோமருடைய ஒரு மரண தண்டனை. அல்லேலூயா. ரோமருடைய நாட்கள் அவர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம்.
இயேசுவே அதிலே பெரியமான சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சிலுவை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தரை கொண்டு வருகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் கொண்டு வரும்போது எண்ணாமத்தி புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி அதை வடிவமைக்கிறார். அந்த வடிவமைப்பு சிலுவையுடைய வடிவமைப்பாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கும்போது நடுவில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். நீங்க மேல ட்ரோன் அனுப்பி நீங்க மேல இருந்து படம் எடுத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய சிலுவையின் வடிவமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஜனத்தை மீட்கும்படியாக என்னுடைய குமாரனை அனுப்பு என்று சொல்லி கர்த்தர் அடையாளமாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உச்சாமச்சால் அல்லேலூயா. அடையாளமா கோயில் மேல வைங்க. வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது இயேசுவின் ஆவியும் சபையை சீரழிக்கிற ஒரு பொல்லாத ஆவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சபையை பாழாக்குற ஒரு காரியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சபையை பரிசுத்தமாக்கி கர்த்தர் சபையை நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த இயேசுவின் வாழ்வு காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொன்று குவிக்கிற ஒரு குணம் அவளுக்குள்ளாக. என்ன சொன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருந்தால் அவர்கள் கர்த்தரை பறைசாற்றுவார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்து பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அங்கு பெருக பண்ண ஆரம்பித்தார். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை உள்ளே கொண்டு வந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்க ஆரம்பித்தார். பைபிள் அழகா சொல்லுது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? ஒபதியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எலியாவிடத்தில் பேசுகிறான். இயேசபேல் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிற போது தேசமெங்கும் ஆண்டவனுக்காக ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் லேவியரை ஆசாரியர்கள் அவள் கொன்று குவிக்கும் போது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கும் போது, நான் ஒரு சிலரை பாதுகாத்து அவங்களுக்கு அப்பத்தை தண்ணீரை கொடுத்து வரேன், அது உனக்கு தெரியாத என்று சொல்லி எலியாவிடத்தில் அவள் கேட்கிற ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அதுதான் இயேசபேல் ஆவி. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுவது பொல்லாத ஆவி. அல்லேலூயா. உச்சாமச்சால் அல்லேலூயா. இந்த ஆவி இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டது. தன் ஜனத்தை எழுப்பி விட்டது. எல்லாம் இயேசுவை பத்தி என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்களே இல்லையா? இயேசுவை பத்தி சொன்னாங்களே இல்லையா? பிசாசுகளின் தலைவன். நல்லா புரிஞ்சுக்கிறான். ஆண்டவரை குற்றப்படுத்தின ஒரு பொல்லாத இயேசபேலின் ஆவி. இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக இடங்களை பார்க்க ஊழியக்காரர்களை கொண்டு வைக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சபை எழுப்பி விடுகிறேன். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சபையை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவி. ஊழியம் செய்தான் சபையில கர்த்தருடைய வார்த்தை சொன்னா அவங்களை என்ன செய்ய பிடிக்கவே பிடிக்காது. உடனே என்ன செய்யலாம்? ஊழியக்காரங்களை குத்தி பேசினாரு, எங்களை அப்படி பேச இப்படி பேச, இவர் எப்படி வெளியே தள்ளலாம்? கர்த்தர் ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஒரு நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அது எதுக்கு தெரியுமா? சபையை பரிசுத்தமாக்கும்படியாக. அல்லேலூயா. சபையை சுத்திகரிக்கும்படியாக, சபையை நிர்வகிக்கும்படியாக, சபை எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சில ஊழியக்காரனை சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புகிறான்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி இயேசபேலின் ஆவி. நல்லா புரிஞ்சுக்கிறானோ? எத்தனை பேர் நமக்கு ஊழியக்காரன் விடுற முறுமுறுக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரன் விடுற எழும்புறாங்க தெரியுமா? இயேசபேலின் ஆவி, தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிற ஒரு பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? வல்லமையான ஊழியக்காரர் அங்கே இருக்காரு. பைபிளில் வல்லமையான ஊழியக்காரன் ஒருதனும் கிடையாது. அல்லேலூயா. நான் படித்த பைபிள் இவன் தான் வல்லமையான, இவன் வல்லமை இல்லாதவன் சொல்லி பைபிள் நான் கற்றுக் கொடுக்கல. கர்த்தர் எல்லாருக்கும் வரங்களை அவனுடைய காரியங்களின்படி கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரனை வைத்து ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஊழிய கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியாது. அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்குள்ள அடையாளம். குறை சொல்லுகிற கூட்டம், ஊழியக்காரன் விரோதமாக எழும்புகிற கூட்டம். புதிய ஏற்பாடுல ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? ஏரோதியாளுக்குள்ளே இயேசபேலின் ஆவி கிரியை செய்தது.
ஏரோதியாளுக்குள்ளே யேசபேல் ஆவி கிரியை செய்தது. ஏரோது தன்னுடைய தம்பி மனைவி ஏரோதியாளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளுகிறான். தம்பி உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய அத்தானோடு அவளுக்கு பழக்கம். அந்த பழக்கம் தேசமெங்கும் தெரியும். யோவான் ஸ்நானகன் பேசுகிறான், நீ தப்பு செய்கிறான் என்று சொல்லி எதிர்த்து பேசினான். கர்த்தருடைய வார்த்தை இங்கே கொண்டு வந்தான். அந்த ஏரோதியாளுக்குள்ளே இருக்கிற யேசபேல் நாவினால் அதை தாங்க முடியவில்லை. தான் செய்கிறது தப்பு என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, அங்கு பெரிய ஒரு காரியம் நடைபெறுவது. கடைசி நடைபெற்றது தெரியுமா? ஆண்டுடைய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனுடைய தலை அவள் வாங்கினாள். புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத ஒரு ஆவி, இந்த யேசபேலின் ஆவி. சபை அதற்கு எச்சரிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சபை எச்சரிக்கையாக இருக்கும். ஏன் தெரியுமா? உங்க ஆத்மாவுக்கு உங்க ஊழியக்காரன் ஒருவனே பிரியமானவர்களே உத்தரவாதி என்பதை மறந்து விடக்கூடாது. எபிரேய சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் அதை குறித்து கர்த்தர் எழுதுகிற ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. எபிரேயர் பிரியமானவர்களே, எபிரேய சபைக்கு எழுதும் போது வேதம் சொல்கிற ஒரே ஒரு காரியம் தான், உங்கள் ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதியாக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனே பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவன் பங்குள்ளவன் இருக்கிறான் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் பயந்து நடக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள், அப்போ உங்களை நடத்துகிறது யாரு? சபையை நடத்துறது ஊழியக்காரன். அவனே உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி. பைபிள் நல்ல படிக்கணும், படிக்கலாம். விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய். என்ன சொன்னாரு? அவர்கள் துக்கத்தோடு செய்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்க. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. உச்சாமசல். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அதான் சொல்லுது, உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவு தேவ சமூகத்தில் அவன் விழித்திருக்கிறான். உங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பொல்லாத ஒரு கிரியைகள் இன்னைக்கு சபைகளை ஆட்கொள்ளுகிற நாம் பார்க்க முடியும். அநேக சபைகளை பார்க்க முடியும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட பொல்லாத ஆவி. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகள் நம்ம சபையை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து வருகிறதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. மூன்றாவதாக இந்த யேசபேல் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அது தேவதாசி முறையை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. தேவதாசி என்கிற ஒரு பழக்கம் ஆரம்ப நாட்களே அது இருந்த ஒரு பாகால் தெய்வத்தை வணங்குற இடங்களே இந்த தேவதாசி முறை அது இருந்து வந்த ஒரு பழக்கம். ஆனால் யேசபேல் என்கிறவர் அதை பலப்படுத்தினார். அதே பிரியமானவர்களே, அது சபைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு பழக்கத்தை அவள் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருந்தது. இந்த தேவதாசி மரணம் என்ன தெரியுமா? நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:19. ஆனாலும் இஸ்ரவேல் அதான் 1 ராஜாக்கள் 18. தோப்பு விக்கிரகத்தையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் ஆட்களை அனுப்பினான். எலியா சவால் விடுகிறான். கர்மேல் பர்வதத்துல இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசி 450 பேரும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி. தோப்பு விக்கிரகம் தான் தேவதாசி மரம். இந்த மரம் என்ன தெரியுமா? வீட்டில் பிறக்கிற முதல் பெண் பிள்ளைய கோயிலுக்குன்னு நேர்ந்து விடுவாங்க. சின்ன வயசுல கோயிலுக்கு நேச்ச பண்ணி விடுவாங்க. அது கோயிலில் தான் வளரும். அந்த பிள்ளை ஒரு வயது தாண்டி வரும்போது
அந்த கோயில்ல பூசை செய்கிற அந்த பிரியமானவர்களே பூசாரிகளுக்கு அது விபச்சாரியாக அது அந்த ஊழியத்தை அது காரியத்தை செய்து கொண்டிருக்கு. அது அந்த பாகால் தெய்வத்துக்கு செய்கிற ஒரு பணிவிடயம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தோப்பு விக்கிரகத்தினுடைய அந்த நிலைமை. ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை அந்த தெய்வத்துக்காக அவர் பொருத்தனை பண்ணுவார்கள். நம்ம எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம பொருத்தனை பண்றோமோ, ஆண்டவரே எனக்கு குழந்தையை தந்தா கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்வேன் அனுப்ப நம்ம பொருத்தனை பண்ணுவோம் இல்லையா? இதே போல்தான் அவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளை வளர்ந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வயது வந்தனே கோயிலில் கொண்டு விட்டுருவாங்க. அது அந்த பூசாரி கீழே தான் அந்த பாகால் தீர்க்கதரிசி கீழே அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு இருக்கும். அதான் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள். அந்த தோப்பு விக்கிரகம் என்பது அது அந்த பாகாலுடைய அந்த விபச்சார தொழிலை செய்கிற ஒரு இடம். அந்த தெய்வத்துக்கு அதை நேர்ந்து விடும்போது அந்த பிள்ளை அந்த சமூகத்தில் வளரும். அந்த பிள்ளை வயது வந்த பாடு அது தன்னுடைய வயதாங்கிறதுல அந்த பருவம் தாண்டி வருகிற நாட்கள் வரையிலும் அந்த பிள்ளை அந்த கோயிலில் அங்க பூசை செய்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் அவள் தன்னுடைய உடம்பை விற்கிறவள் அல்ல, தன்னுடைய உடம்பை அர்ப்பணிக்கிறவளாக அவள் மாறிவிடுவாள். அதாவது விபச்சாரம் அங்க தொழிலாக மாறிவிடும். இன்றைக்கும் நடைபெறுது. நீங்க நேபாள் மாநிலத்தில் நேபாளுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் ஒரு கோயிலில் நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு குழந்தையை தெய்வமாக வழிபடுகிற ஒரு பழக்கம் இன்னைக்கு நேபாளில் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த குழந்தைய கத்தருக்கு அவங்க தெய்வத்தின்னு நீங்க பொருத்தனை பண்ணி அனுப்பி விடுகிற ஒரு காரியம். இதுதான் வருகிற நாட்களை பிரியமானவர்களே அந்த ஏசபேலின் ஆவிதான் அது மருவி 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 பிரியமானவர்களே அந்த நாட்களை நீங்க பார்க்க முடியும். கோயில்களில் தேவதாசிங்கிற முறை கொண்டு வரப்பட்டது. நீங்க படிச்சிருப்பீங்க. அது பிராமணர்களுக்கு பிரியமானவில்லை, அந்த ஆச்சாரம் அந்த பூசாரிகளுக்கு அது அப்படிப்பட்டதான ஒரு வேலை செய்கிற பிள்ளையாக அது மாற்றப்பட்டது. அந்த தேவதாசி முறையை ஒழிக்கும்படியாகத்தான் அந்த நாட்களில் நம்முடைய தேச தலைவர்கள் பாடுபட்டார்கள். நம்முடைய கிறிஸ்தவம் அதற்காக பாடுபட்டது. அல்லேலூயா. அந்த முறையை மாற்ற வேண்டும் என்று சொல்ல அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்க வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற அது பொல்லாத காரியம். அது பொல்லாத ஒரு ஆவி. நம்முடைய மனதை மாற்றும். நம்முடைய மனதுக்கான எல்லா கிரியைகளையும் மாற்றும். அது யாருக்கு கீழ்ப்படிய கர்த்தருக்கு அது கீழ்ப்படிய விடாது. அது நம்முடைய எண்ணங்களை மாற்றும், நம்முடைய சிந்தனைகளை மாற்றும். அது விபச்சாரத்துக்கு நேராக வேசித்தனத்துக்கு நேராக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விரோதமாக நம்முடைய எண்ணங்களை அது கொண்டு போய் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அநேகருக்குள்ள கிரியேசை நம்ம அறிந்து கொள்ளணும். எனவே தான் புதிய ஏற்பாடுல வேதம் சொல்லுது, பெண்ணை இச்சோடு பார்க்கிற எவனும் இச்சையோடு கூட அவளை பார்க்காதன்னு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. உன் பார்வையில பரிசுத்தம் இருக்கணும். எத்தனை பிள்ளைங்க இதனால தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க தெரியுமா எமோஷனலால முடிவெடுத்து இன்றைக்கு ஐயோ நான் பெரிய தவறு செய்து விட்டேன்னு சொல்லி ஏங்குற குடும்பங்கள் இன்னைக்கு உண்டு. அது எங்களுக்கு தெரியும். எங்கள் சம்மதில் எத்தனை அழுது இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க கேட்கல. அது என்ன ஆவி தெரியுமா? எசபேல் ஆவி. சபையை சீரழிக்கிற வாலிப பிள்ளைகளை சீரழிக்கிற பொல்லாத ஒரு ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகான கர்த்தரோடு போராடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அது இன்றைக்கு சபைகளை பாழாக்கி கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். படைமுயற்சி ஆராதனை எங்கன்னு சொல்ல மாட்டேன், நம்ம குலசன டிவிஷன்ல தான் ஒரு கேம்பி மீட்டிங் போயிருந்தேன். பெற்றோர்கள் வசதியான பெற்றோர்கள் தான். பிள்ளை சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்து தாங்க பார்க்கணும். நியூ மாடர்னா அதுக்கு துணியே இல்லாமல் அந்த பிள்ளைய கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். கேட்டால் மாடர்ன் ட்ரெஸ் தான். யோசித்து பார்க்கணும். சபைக்குள்ளே நடக்கிற காரியம், சபைக்குள்ளே அப்படிப்பட்டதான அந்த கவர்ச்சியான அந்த காரியங்களை சபைக்குள்ளே பிசாசான இயேசுவின் நாவினைக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு உடுக்கிற ஆடையுடைய அலங்காரம் என்ன? இன்னைக்கு நாம் உடுக்கிற நம்முடைய ஆடையுடைய அலங்காரம் என்ன?
அநேகரை வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவி அல்லவா அது. என்னதான் பைபிள் சொல்லு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தான் பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். கர்த்தருடைய சமூகம் மட்டும் இல்ல, எங்க போனாலும் சரி தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தமானது அலங்காரமா இருக்கணும். அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு நாம் செல்லக்கூடாது. அது இயேசபேலின் ஆவி என்பது மறந்து விடக்கூடாது. நம்முடைய சபையில் நடந்த நம்முடைய ரச்சனை ஆலயத்தில் நடந்த கேம்பி மீட்டில் நடந்த காரியத்தை, ஒரு சபையில் நடந்த காரியத்தை நான் சொல்றேன். அந்த இடத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே பெற்றோர்களுக்கு புத்தியை கூட ஆண்டவரே, இந்த பிள்ளை இனி வளர்ந்து வரும், வளர்ந்து வர வர அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ட்ரெஸ் போகணும்னு பார்க்கணும். இந்த சின்ன வயசுல பழக்கி கொடுக்குறோம். அது வளர்ந்து வரும்போது ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்குது, அந்த பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். இந்த வயசுல நீங்க வளைச்சு விடணும்னு சொன்னா 50ல் ஒரு நாள் விளையாது. அல்லேலூயா. அன்னை துள்ளிட்டு தான் தெரியும். இயேசபேலின் ஆவி சபைக்குள்ளே நுழைகிற ஒரு பொல்லாத ஒரு காரியம். கடைசியாக அந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அது மற்ற பிரியமானவர்களே, இந்த தேவதாசி பழக்கம் ஒரு காரணம் சொல்லுமா, இந்த தேவதாசி பழக்கத்துல வந்தவதான் நம்ம படிக்கிறோம்ல ரூத்தின் புஸ்தகத்தை படிக்கிறோமா இல்லையா? இந்த ரூத்தை வந்து அந்த மோவாபிய தேசத்திலே பிறந்த அந்த ரூத்தை இந்த தேவதாசியாக நேர்ச்சை பண்ணி விட்டவர்கள் அவருடைய பெற்றோர்கள். இது வேதத்துல இல்ல, சரித்திரம் சொல்லுகிற ஒரு காரியம். ரூத் வந்து பிரியமானவர்களே, அந்த தேவதாசி அந்த முறைக்காக அவள் நேர்ச்சையாக அந்த குடும்பத்தாலே விடப்பட்டவள். அப்படி விடப்பட்ட பெண்மணியானவள் அவள் வேற திருமணம் செய்யக்கூடாது. கோயிலுக்கு நேர்ந்து விட்டா தான் வீட்டுக்கு நினைச்சோட வர கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, வேற திருமணம் பண்ணக்கூடாது. அவ அங்க இருக்கிற அந்த பூசாரிகளுக்கு மட்டும்தான் அவள் தன்னுடைய பணிவிடை அவள் செய்கிறவளாக மாற வேண்டும். அது தெய்வத்துக்கு பணிவிடை செய்கிறதுக்கு சமமாக அன்னைக்கு கருதப்பட்டது. அதை பலப்படுத்தவள் இயேசபேல். அந்த முறைதான் ரூத்துடைய நாட்கள் வந்தது. ஆனா ரூத் திருமணம் பண்ணிவிட்டாள். அந்த தேவதாசி முறை ஒழிக்கும்படி அவள் திருமணம் பண்ணினாள். திருமணம் பண்ணவன் இஸ்ரவேலனாக இருந்தபடினாலே அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்ப தன்னுடைய கணவனை இறந்து போனா, இறந்த உடனே தன் சொந்த வீட்டுக்கு அவளால் போக முடியாது, தன் நேர்ந்து விட்ட கோயிலுக்கு நினைச்ச முடியாது, போக முடியாது. தன்னுடைய வாழ்க்கை அங்கு நிர்கதியாக நின்று கொண்டிருக்க அந்த நாட்களில் தான் அவள் நகோமியை பின்பற்ற ஆரம்பித்தாள். அல்லேலூயா. அதான் சொன்னா, என்னை உம்முடைய தெய்வம் தான் என் தெய்வம், என் உம்முடைய தெய்வம் தான் என் தெய்வம். நீ ஆராதிக்கிற நீ போகிற இடம் தான் என்னுடைய இடம், உம்முடைய வீடு எதோ அதான் என் வீடு. ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லை. தன் சொந்த வீட்டை அவளால் போக முடியாது, சொந்த காரியங்களை செய்ய முடியாது. அவள் திரும்ப அந்த கோயிலுக்கு போக முடியாது. திருமணமானவங்களை அந்த கோயிலுக்கு எடுக்க மாட்டாங்க. இவ திருமணமான பெண்மணி. எனவே தான் பிரியமானவர்களே, அவளை கர்த்தர் பாதுகாத்தார். அவளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அந்த தேவதாசி முறையை விட்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தபடினாலே கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அந்த ரூத்துடைய சந்ததியெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அந்த ரூத்துடைய சந்ததி தாவீது சந்ததியெல்லாம் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராய் இயேசு பிறக்கிற நீங்களாம் அறிந்தவன கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ரூத் மூலமாக கர்த்தர் செய்து முடிக்க நீங்களாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக அவள் செய்த ஒரு காரியம் தெரியுமா? அடிமைப்படுத்துகிற ஒரு பொல்லாத கிரியை, அடிமைத்தனத்தின் ஆவி. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாக இயேசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகபை போல ஒரு இல்லை, பொண்டாட்டிய பேச்சை கேட்டு இஸ்ரவேலை வித்து போட்டவன் ஆகும். புருஷனை அடிமைப்படுத்துற பொல்லாத ஆவி. எத்தனை வீட்டில் புருஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க? எத்தனை வீட்டில் புருஷனை அடக்கி ஆள்றீங்க? சில வீட்டில் பொண்டாட்டிய சத்தம் கேட்டாலும் அங்கே அலறுவாங்க. ஐயோ ஃபோன் வந்துட்டு நின்னா போகிறேன், வேற வழி இல்லை. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இயேசுபில் ஆவியும். ஏன்னா குடும்பத்தின் தலைவன் வந்து ஆண் மகன் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் அவனைத்தான் குடும்பத்தின் தலைவனாக வைத்தான். பைபிள் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கவில்லை, புருஷன் தன்னுடைய குடும்பத்து தலையாக இருக்கிறான். அவன் தான் ஆளணும். அது கர்த்தருடைய நியமனம்.
அந்த கர்த்தருடைய நியமத்தை மாற்றின அநேக வீடுகளில் பெண்களுடைய ஆளுகை, பெண்களுடைய அந்த அடக்குமுறை இயேசபேலை போல என்னை கொண்டு வந்து விட்ட நிலைமை நாம் பார்க்க முடியும். அதனால எத்தனை பிரியமானவர்கள் ஆண்மக்கமரில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து நிற்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தோட ஒட்ட விட மாட்டாங்க. இங்கே தான் ஒட்டணும். இயேசபேலை போல என் தெய்வத்தை தான் வணங்கணும், என் பாரம்பரியத்தை தான் நீ பிடிக்கணும், என் கூட தான் வரணும், அந்த பழியே கொண்டு போயிடுவான். புருஷனுடைய வழியில யாரையும் ஒட்ட விடுவதில்லை. புருஷனுடைய குடும்பத்தோட ஒன்றி போகிற அந்த பழக்கம் அவர்களுக்கு இருப்பதில்லை. இதெல்லாம் யாருடைய ஆவி? இயேசபேலின் ஆவி. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதித்தது போல தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன், ரகசியமாய் சபைக்குள்ளே நுழைகிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி, ரகசியமாய் சபைக்குள் நுழைந்து கர்த்தருடைய திட்டத்தை பாழாக்குற ஒரு பொல்லாத ஆவி, அது வலு சர்ப்பத்தோடு செயல்படுகிற ஒரு கிரி என்பது மறந்து விடக்கூடாது. இதை முறியடிக்கணும்னு சொன்னா எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. எலியாவின் வல்லமை, எலியாவின் அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டாம். எலியாவோடு கூட அந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்குமானால் பிரியமான இந்த இயேசபேலின் ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஆவிகளை மேற்கொள்ளும் போது மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆவியை நான் சொன்ன 4 கிரியைகளுக்குள்ளே நம்ம அடிமைப்படுத்தி விட்டு ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரியம், 4 தான் கிடையாது, 4 ஏதோ ஒரு விதத்தை நம்ம அடிமையாக்கி நம்மை பாழாக்கி நம்மை பிரியமானவர்களை நிர்மூலமாக்கி போடுகிற ஒரு பொல்லாத ஆவி. இது வலு சர்ப்பத்தின் ஆவியோடு கிரியை செய்கிற ஒரு கிரியை. எனவே அந்த கிரியைகளை கண்டறிந்து அதை மேற்கொள்ளும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வழியை நாம் தெரிந்தெடுக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் கர்த்தர் நம்ம செய்கிற ஒரு காரியம். அந்த கர்த்தருடைய வழியை நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால் பிரியமான கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றி அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் என்று சொன்னார் இந்த உலகத்தில் நம்மை போல பரிசுத்த ஜனம் எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பரிசுத்த கர்த்தருடைய ஜனம் அவருடைய ஜனமாய் கத்தமை மாற்றும்படியாக இந்த இயேசபேலின் ஆவி வலு சர்ப்பத்தின் ஆவியில கத்தமை விலக்கி பாதுகாக்கும்படியாக அவருடைய சம்பத்தை அர்ப்பணித்து கொண்டு சொல்லுமா கத்தமை அவரை ஆசீர்வதித்தமை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.